ரெட் பஸ்ஸில் பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டேட்டில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அப்படிங்கும்போது 1 டே பிஃபோராகவே அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டுக்கான ரீஃபண்ட் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ரெட் பஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் புக் பண்ண டிக்கெட் எல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் என்ன டிக்கெட் கேன்சல் பண்ண போகிறீங்களோ அந்த டிக்கெட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2வது இருக்கிற டிக்கெட் கேன்சல் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் இதில் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிக்கெட் தானே கேன்சல் பண்ண போகிறீங்களன்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் டிக்கெட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட் நீங்கள் எவ்வளோக்கு புக் பண்ணீங்க, பிஎன்ஆர் நம்பர் என்ன, எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். ஸோ அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் புக்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பஸ் சேஞ்ச் ஃபார் ஃப்ரீ, அதாவது நீங்கள் இந்த பஸ்ஸில் போக விரும்பல, வேறு பஸ்ஸில் வேறு நாளில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃப்ரீ காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் டிக்கெட் 765 ரூபா தான் ரீஃபண்ட் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது 85% ரீஃபண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி கேன்சல் பண்ணால், கேன்சலேஷன் சார்ஜ் போக. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் கேன்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கேன்சலேஷன்னு சொல்லிட்டு வந்துடும். ரிவ்யூ அண்ட் ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டோட்டல் ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு மென்ஷன் ஆகிருக்கும், என்ன சீட்டு என்ன நேம்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அடுத்ததாக ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 945 ரூபா டிக்கெட் ப்ரைஸு. இதில் கேன்சலேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 141 ரூபா, ரீஃபண்ட் அமௌண்ட் 803 ரூபா. ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கேன்சலேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரீசனுக்காக இந்த டிக்கெட்டை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் ஆஃப் பிளான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ரீசனும் தெரியல அப்படின்னா கீழே அதர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ செகண்டில் டிக்கெட் கன்ஃபார்மாக கேன்சல் ஆகிரும். ஸோ உங்களுக்கு இதோட ரீஃபண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 803 ரூபா எனக்கு எப்படி வரும்னா 5 ஒர்க்கிங் டேஸ்லேருந்து 6 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸில் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்துருன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் இன்சுலேட்டுன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எப்போ பேங்கிங்கில் ரிசீவ் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ்டுன்னு வந்துடும். ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் கன்ஃபர்மேஷன் மெயிலுமே வந்துடும். ஸோ 5 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்லேருந்து 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சது போக காட்டுச்சோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சலேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பிடிப்பாங்க. ஸோ அதை பிடிச்சது போக மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸில் சென்ட் பண்ணிடுவாங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ண தெரியலனா இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.